நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாபால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. ஆமா, என்னெல்லாம் ரெசிபி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு வந்து பன்னீரை வச்சு பன்னீர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே. ஃபேமிலிக்கு வந்து ரவா பக்கோடா. ரெண்டு பேருமே பண்ணிக்கலாம். எது வேணுமோ யார் வேணுமோ எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே நம்ம அப்படி தான் பண்ணுறோம். ஆமாம். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவையை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இது ஒரு 5 to 10 minutes ஊறட்டும். அதனால ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம். பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோடாப்பு. சோடாப்பும் மஸ்ட் தானம்மா? மஸ்ட்ன்றதோட போட்டேன்னா அது கொஞ்சம் ஒரு சின்ன பிஞ்ச் தான் போடுறேன். இது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உள்ள மேலே வந்து கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இது அதுக்கு தான் இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பு ரவை எடுத்துட்டேன்னா 3/4 கப்பு கிட்ட கொஞ்சம் புளிச்ச தயிர் எடுத்துக்கணும். தண்ணி இது ரோஸ்டட் ரவாவாக நம்ம வச்சுருக்கிறதுனால நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் ரோஸ்டட் வாங்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் கொஞ்சம் அதை வந்து வறுத்துட்டு எடுத்துக்கணும். சரி. இது ஒரு கப்புக்கு 3/4 கப் நம்ம கலக்கிறதே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்ச நாளே நம்ம ஊற விட்டோன்னா அப்படியே கெட்டியாகிடும். ஸோ அதனால கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும்ப்பா. சரிங்க. ஸோ இது ஊறின்னு இருக்குப்பா. அதுக்குள்ளே நம்ம பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி மிளகா இடித்து வச்சுக்கோங்க. ஓகே. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துகிட்டு இது பொடி பண்ணி அந்த பொடியாக கடையில் கிடைக்கிறது இல்லை, அதெல்லாம் போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு அமுல் பட்டர், பன்னீர் க்யூப் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துட்டுங்களா. ஏன்னா எல்லாருக்கும் பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். நல்லா அதுவும் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் கடையில் தான் வாங்க முடியும்னு நினச்சிட்டு இருப்பா. இதெல்லாம் நிச்சயமாக இது கிடைக்கிற ஐட்டம் தான். எல்லாமே மிளகு ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம வந்து 2 கலரில் குடமிளகா போடுறோம். தேவைப்பட்டால் பச்சை மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் வெங்காயம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு இது தான். ரொம்ப ஈஸி. நல்லா வயர் ஃபுல்லாக சாப்பிடலாம். டிவி பார்த்துட்டே இதை அப்படியே 4 காலை குத்தி குத்தி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா சண்டேஸில் அதுவும்
எல்லாருக்கும் சமைக்கிறதுக்கே சோம்பேறித்தனமா இருக்கும். ஆமாம். அந்த சமயத்தில் இது மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றது ஃபில்லிங்காகவும் இருக்கும். பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. வேண்டாம் இதான. ஆனால் அதாவது போட வேண்டியது போட்டோன்னா தான் அதாவது டேஸ்ட்டில் இருக்கும். அதுதான் என்னுடைய ஒரு ஃபிலாசபி எப்பயுமே. ஸோ சிலது வந்து எப்பயும் ஒரு தடவை தான் சாப்பிட போகிறோம். நம்ம வந்து தினம் தினம் இந்த பன்னீரை வச்சு பன்னீர் பெப்பர் ஃப்ரை சாப்பிட போகிறது. ஸோ அதனால் ஒரு தடவை பண்ணுறச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா பொரிச்சு எடுத்துடலாம்ப்பா. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். அது பார்த்துல நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குப்பா. இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போட்ட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர்லேயே இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இதில் முக்கியமான ஒரு விஷயமா, நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே பன்னீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டரோட உடஞ்சி அதுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஓகே. ரெண்டாவது விஷயம், அப்படியே போட்டு கிளறிண்டே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் இன் அ வைல் அதை அடியிலேருந்து அப்படியே திருப்பி விட்டேன்னா போதும். அது ஏதோ குழம்பு ரசம் அதெல்லாம் கலர்ற மாதிரி கலரின்னு இருந்தேன்னா இதெல்லாம் உடஞ்சி போயிடுவாங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய அட்டென்ஷன் கொடுத்தா தான் அவள் நமக்கு வசப்பட்டு வருவாள். இதுவே இந்த மாதிரி தனியாக இது பண்ணிட்டு இதை லாஸ்ட்டாக தான் நம்ம போடணும். லாஸ்ட்டாக போட்டுட்டு அப்படியே 2 தடவை பெரட்டிட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ இதில் வெங்காயம் போடலாம். நான் 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். குடமிளகா, இந்த மிளகு பொடி பண்ணோம் இல்லையா, இதையும் இதில் ஆட் பண்ணி இதுக்கு உப்பு கொடுத்துருவோம். இந்த காய்க்கு மட்டும் போடுறேன் 1 டீஸ்பூன். பன்னீருக்கு அப்புறம் போட்டுக்கணும். இது ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வதக்கிடுங்க. சரி. ஏன்னா இந்த குடமிளகாலாம் ரொம்ப வேகக்கூடாது, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லா. அப்படி இப்படிமா நம்ம எடுத்துருக்கிற பட்டர் எவ்வளோன்னு கேட்டேன்னா ஒரு 30 to 40 கிராம்ஸ் கிட்ட எடுத்துருக்கோம். அவ்வளோதான். அது வந்து இப்போ நம்ம பண்ணுறது வந்து 200 கிராம் பேக்கெட்டில் 2 பேக்கெட் பன்னீர். இது வந்து ஈஸியாக 6 பேர் கிட்ட சாப்பிடலாம். ஓகே. அப்படிங்கிறது இந்த ஒரு 40 கிராம்ஸ் பட்டர்லாம் ஒரு பெரிய விஷயம். அவ்வளோதான். நமக்கு எதுவுமே பெரிய விஷயம் காரம் வந்தால் தான் பெரிய விஷயம். என்னையும் சேர்த்தானே சொல்றேன், அவங்கள மட்டும் சொல்றேனா? யோசிச்சு பாருங்க. அது கரெக்ட். அதான் இந்த இதில் வந்துட்டு நீங்கள் பூண்டெல்லாம் போட்டுட்டேன்னா நல்லா இருக்குமான்னு கேட்டேன்னா கார்லிக்லாம் வேண்டவே வேண்டாம். அது இப்படி வெறும் மிளகு வாசனையில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு இதாக எடுத்து பன்னீரை ஆட் பண்ணலாம். ஸோ இது நிச்சயமாக உங்கள் பேத்தியோட ஃபேவரட்டாக இருக்கும். ரொம்ப ஃபேவரட். மேலே கொத்தமல்லிப்பா. இந்த மாதிரி பண்ணுங்க. அடியிலேருந்து இது மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். பன்னீருக்கு நம்ம உப்பு போடல, கொஞ்சமாக உப்பு கொடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. நிச்சயமாக
நிச்சயமாக உனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். சேர்த்து இதெல்லாம் அப்படி கேப்சிகமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வெறும் 3 பொருள் தான், நம்ம 4 பொருள், பட்டர், பெப்பர், பன்னீர், கேப்சிகம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுறேன். ஸோ பன்னீர் பேப்பர் ஃப்ரை ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக எடுத்து தெரியுதா? ஸோ இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் எது ஃபேமிலி ரெசிபி வேஸ்டர்னே இல்லை, இன்றைக்கி ரெண்டுமே யார் வேணால் எது வேணால் பண்ணிக்கலாம். ரெண்டுமே எல்லாருக்கும் இது பிடிச்ச ஒரு இது. ரெண்டுமே ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு இது தான். இந்த ரவையும் தயிரும் சேர்ந்தால் நிறைய பேருக்கு பிடிக்கும். இதோ எனக்கு நல்லா செவக்க பொரிச்சு எடுத்துடலாம். சரி, பக்கோடா எண்ணெய் கலர் மாதிரி எடுத்து கரகரன்னு எடுத்துப்பா. ஓகேம்மா. இது வந்து எதோட தொட்டுன்னு சாப்பிடலாம் அப்படி கேட்டேன். கெச்சப். பன்னீர் பெப்பர் ஃப்ரை, ரவா பக்கோடாப்பா. தேங்க்யூம்மா. ஸோ அம்மா இன்றைக்கி ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கம்மா. 250 கிராம் 400 கிராம் பத்தாது. நீங்கள் செஞ்சு கொடுக்க நீங்கள் சும்மா டிவி பார்த்து சாப்பிட்டா இறங்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஸோ கெஸ்ட்டாக இப்போ கூட வந்தாங்கன்னா நல்லா கிராண்டான ரெசிபி செய்யணும், ரிச்சாக பண்ணணுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூடா. அதாவது சட்னி சொன்ன காலம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே கெச்சப்க்கு ஏன்னா எங்கள் வீட்லேயே இவங்க எல்லாரும் பேத்திலாம் கெச்சப்போட தான் சாப்பிடுவாங்க இதை. ஆனால் நீங்களே கெச்சப்க்கு மாறிட்டீங்க. அவ்வளோதான், உஜாலாக்கு மாற வேண்டியது தானே. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரவையோட தயிர் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இதுவுமே டேஸ்ட் வந்து செமையாக இருக்குமா. கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே சாப்பிட நல்லா மெதுவாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் இது பெஸ்ட்டுன்னே சொல்ல முடியாது. தேங்க்யூ. ரெண்டுமே சூப்பர் டூப்பராக இருந்ததுமா. தேங்க்யூ ஸோ மச். பன்னீர் பெப்பர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் பட்டரை போடுங்க. மெல்ட் ஆனதும் பன்னீரை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பட்டரில் வந்துட்டு வெங்காயம், குடைமிளகாய், உப்பு இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுலேயே மிளகை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக ஃபயர் வச்சுன்னு வதக்கிட்டு அதில் வறுத்த பன்னீரையும் போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவி பரிமாறினா பன்னீர் பேப்பர் ஃப்ரை தயார். ரவா பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ரவை 1 கப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கிறது, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிறது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, சோடா உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் தயிர் 3/4 கப்பை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் குட்டி 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 பக்கோடாவாக போட்டு எடுத்தேன்னா ரவா பக்கோடா தயார். ஓகே வியூவர்ஸ், அம்மா இன்னைக்கு நமக்காக 2 ரெசிபி ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.